இன்னைக்கு இந்த கௌதமி புத்திர சாதகர்ணி தமிழ்னு சொல்லக்கூடாது. இதுக்கு நான் ஒரு தெலுங்கு இல்லைன்னா ஒரு தமிழ்நாடுக்கே அவர் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. இதுக்கு அந்த கதை பற்றி உனக்கு தெரியணும், வேற யாருக்கு தெரிஞ்ச கதை எல்லாருக்கும் தெரியணும். இன்னைக்கு நம்ம உகாதி ஃபங்க்ஷன் பண்ணுறேன்னு இல்லைன்னா அங்கே மகாராஷ்டிரா குடி பாடுவா இதெல்லாம் நம்மளெல்லாம் பண்ணுறதுன்னா அதுக்கு மூல காரணம் கௌதமி புத்திர சாதகர்ணி. ஸோ அதுக்கு தமிழ் படமாக நான் சொல்ல மாட்டேன் டப்பிங்கன்னு. இந்த கௌதமி புத்திர சாதகர்ணி ஆடியோ கேசட் ஆடியோ லான்ச்சிங்க்கு வந்த நம்ம டைரக்டர் ருக்மிணி புத்திர கே சனிகுமார் சாருக்கு, அப்படியே எனக்கு தம்பி லக்ஷ்மி புத்திரா கார்த்திக்கு, அப்படியே இந்த படம்க்கு டைலாக் ரைட்டர் பரணி சாருக்கு. அதுக்கு அவர் அப்பா பற்றி எல்லாருக்கும் தெரியும், விஸ்வா சாருக்கு பற்றி. அவர் எத்தனை படம் இந்த சிவாஜி சித்தப்பாக்கு எம்ஜிஆர் பெரியப்பாக்கு எத்தனை படம் அவர் டைரக்ட் செய்திருந்தார். அப்புறமா இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ பாரதி மியூசிக் டைரக்டர் பாரதி சிரந்தன் பட். அவர் பற்றி எல்லாருக்கும் தெரியணும். அவர் இதுக்குன்னா அவர் தாத்தா விஜய் பட், அவர் பைஜு பாவ்ரா படம்க்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அது ஒரு லெஜெண்டரி ஃபேமிலி. அப்படியே இந்த படம் டைரக்டர் அஞ்சனா புத்திர கிரிஷ் ஜாகர்முடி. அப்படியே இந்த படம் ப்ரொடியூசர் நரேந்திரா. அப்படியே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லா ரசிகர்களுக்கு, அப்படியே பாத்திரிகைகளுக்கு, அபிமானிகளுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு, நான் பிறந்த நாடு தமிழ்நாடு. எனக்கு நான் இங்கே தமிழ் தண்ணி குடிச்சிட்டு தமிழ் குடிச்சிட்டு பிறந்த உடம்பு இது. ஸோ இந்த தமிழ்நாடு வந்து இன்னைக்கு தாய் ஊரு மாதிரி. இதுக்கான நம்ம ஆந்திரா பிரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரே நாடு தான். நம்ம எல்லாரும் மெட்ராஸ் நாடு தான். ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு பாரத். நான் உங்களை வீட்டு பிள்ளை தான். அப்படி எல்லாரும் பாரத தேசத்தில் மோதிரம், பாரத தேசத்தில் மாபெரும் சரித்திரம் படைத்த நாடு நம்ம தமிழ்நாடு. తెలుగు నాడు ఒరే ఇంకే నుండి ఒక వీరపాండి కట్టబొమ్మన్, అంగే నుండి ఒక గౌతమి పుత్ర శాతకర్ణి, ఒక అల్లూరి సీతారామరాజు, ఇంగే నుండి ఒక ఎంజిఆర్ பிறந்தாரு, அங்கே నుండి ஒரு என்டிஆர் பிறந்தாரு. இப்படி மாபெரும் நடிகர்கள் யுகம் தரவேலைகளையும் உருவாக்கிய நாடு நம்ம நாடு. அவங்க மன்னா அப்படின்னா சாதாரண தான். ஆனால் நான் பிறந்த நாடு இன்னைக்கு முன்னாடி சொல்லாச்சு உங்களுக்கு, நான் பிறந்த நாடு இங்கே தான். ஸோ அதனால தான் தமிழ்நாடு தாய் வீடு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். உங்களுடைய அன்பு அப்படியே ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும் உங்க கேட்குறேன். அப்படியே இந்த படம் பார்த்தா இந்த கௌதமி புத்திர சாதகர்ணி அந்த கிரீக்ஸ் இப்போ நம்ம தேசம் மேலே வந்துட்டாரோ அப்போ எல்லாருமே
எல்லா ராஜ்யத்தில் எல்லாமே ஒரு சேர்ந்து அவர் தேசத்தை காப்பாடுறதுக்கே அவர் போராட்டம் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி அது எல்லாமே அவர் அம்மா பேர் முன்னாடி வச்சுட்டு கௌதமி புத்ரா అని அவர் அம்மாக்கு ஏதைతే அம்மா என்ன கலை அவர் பையன் பண்ணணும் எல்லாம் ஆகணும் நினைச்சாச்சோ அது அவர் அம்மாக்கு கொடுத்து வார்த்தை அவர் பண்ணிட்டு அப்புறமா இந்த உகாதி ஏதாவது நம்ம அவர் இப்போ இதெல்லாம் ராஜ்யத்தில் எல்லாம் ஒன்றும் பண்ணிட்டு அவர் ராஜா ஆயிட்டாரு. அந்த நாடு தான் அவர் உகாதி అని ப்ரோக்ளமேஷன் பண்ணிட்டாரு. அப்போ నుండి நம்ம தெலுங்கு நம்ம ஹிந்து காலமான பட்டிகை அப்போ வரைக்கும் இல்லை காலமான பட்டிகை அதுக்கு முன்னாடி பிஃபோர் கிரைஸ்ட் இருந்தார். அப்புறமா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஆஃப்டர் டெத் இவர் நம்ம ஹிந்து தெலுங்கு காலமான பட்டிகை ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தைரியம் இருக்கணும். இதுக்கு எனக்கு தெரியாம கதை அப்படியே இன்னைக்கு 100வது படம் என்ன பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணப்போ எத்தனை கதை கேட்டாச்சு. ஆனால் கொஞ்சம் கதை இன்னைக்கு 100வது படம்க்கு சரியில்லைன்னு நினைச்சப்போ டைரக்டர் கிருஷ்ண வந்துட்டாரு. அப்படியே நம்ம ப்ரொடியூசர் தெலுங்கு படம் ப்ரொடியூசர் விபோ சீனிவாஸ் ராஜீவ் ரெட்டி வந்துட்டு இந்த மாதிரி இந்த படம் பண்ணலாம்னு இருக்க அது சொல்ல உடனே ஏமோ என்ன அதிர்ஷ்டம் அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்து இன்னைக்கு இந்த ஜென்மத்தில் என்ன அதிர்ஷ்டம் இந்த படம் வந்தாச்சு. இது 100வது படம் சரி நான் கண்டிப்பா பண்றேன்னு அவருக்கு சொல்லிட்டு உடனே படம் ஆரம்பிச்சு 79 daysல இந்த படம் பூர்த்தாயிடுச்சு. மொரோக்கோல ஷூட்டிங் பண்ணாச்சு. அப்புறமா ஜார்ஜியால ஷூட்டிங் பண்ணாச்சு. மத்திய பிரதேஷ் மகேஷ்வர்ல ஷூட்டிங் பண்ணாச்சு. ஃபிலிம் சிட்டில ஷூட்டிங் பண்ணாச்சு. இந்த படம் 79 daysல ஃபிலிம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா அங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே நல்லா ரிசீவ் பண்ணிட்டாரு. படமும் ரொம்ப நல்லா இருக்கு. இவர் பெரிய படம் இவர் சீக்கிரமா எப்படி பண்ண முடியும் அது எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்தாச்சு. சொன்னது டைமுக்கு ரிலீஸ் டேட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சு. அது டேட்டுக்கு வராது இந்த படம் பண்ணி எல்லாருக்கும் ஒரு மனசுல டவுட் இருக்கு. ஆனால் பண்ணிட்டு படம் ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்தாச்சு. நம்ம டைரக்டர் கிருஷ்ண ப்ரொடியூசர்ஸ் அவங்க எல்லாருக்குமே ஃபேன்சர் சைட் నుండి அப்படியே எல்லா பிரேட்சகர் சைட் నుండి நான் இன்னும் நன்றி சொல்றேன் அவருக்கு. அப்படியே இந்த படம் பண்ணப்போ ஒரு டிஃப்ரெண்ட் பாலகிருஷ்ணா நல்லா எப்பவுமே இந்த மாதிரி படம் பண்ணா. இப்போ ஸ்ரீராமராஜ்யம் படம் பண்ணாச்சு. அது அப்பா பண்ண லவகுஷ படம். அதுக்கு ஒரு படம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த படம் தான் பண்ணாச்சுன்னா அந்த டைரக்டர் பாபு சார் அவர் இல்லைன்னு நான் அந்த படம் பண்ண மாட்டேன். அப்படியே நயனதாரா சீதா கேரக்டர் பண்ணாமே நான் அந்த படம் பண்ண மாட்டேன்னு சொல்லாச்சு. அப்படியே இந்த படம் வந்து நான் சொன்னது மாதிரி இந்த பூர்வஜன் சுக்ருதம் இந்த இதுக்குன்னா எல்லாருமே டைட்டில்ஸ்ல ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவர் பேருக்கு முன்னாடி அம்மா பேர் வந்துட்டு இப்போதான் ரவி சார் சொல்றேன்னா ஒரு வாட்டி வீட்டுக்கு போனா அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். முதல் வாட்டி அவரை முன்னாடி அவரை ஃபினிஷ் பண்ணப்போ ஸ்பீச் லக்ஷ்மி புத்ரா ருக்மணி புத்ரா கே சபிகுமார் அவர் சொல்லுதுங்க. ஸோ அப்படியே டைலாக் பார்த்தா இப்போ நம்ம பரணி சார் நமக்கு வீர பாட கட்டபொம்மன் உங்களை கிழக்க மாட்ட கலெக்டர் அநியாயம் செஞ்சவரை கழிச்சுவேன் அவர் ஏன்னு சொல்றாரா நாட்டு நாட்டாரா கலைப்பிட்டீங்கனாரா தண்ணீர் பாய்ச்சினாரா எங்களுக்கு பெண்களுக்கு மஞ்சள் அழைத்தாரா ஏழை மக்களுக்கு சோறு போட்டாரா என்ன பண்ணாரு சொல்லு. அந்த மாதிரி ஒரு படம் ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அந்த மாதிரி இந்த படம்க்கு எத்தனோ ஆர்டிஸ்ட் அப்பா அப்படியே பெரியப்பா எம்ஜிஆர் அப்படியே சித்தப்பா சிவாஜி கணேசன் எல்லாருமே இருந்து அவர் சொல்லிட்டாரு
இப்போ இதுக்கு படம் பின்னாடி நின்று முன்னாடி நிறுத்தத்துக்கு நிஜமாவே அந்த கௌதமி பாலஸ்ரீ இல்லைன்னா அந்த சாதகர்னி இருந்து நடந்துட்டாரானி அப்படியே எத்தனோ சக்தி இந்த படம் முடிந்ததுக்கு அந்த இன்விசிபிள் ரூபம்ல இருந்து இந்த படம் சீக்கிரமா முடிஞ்சிருக்கு. இவர் அழகா வந்துட்டு அவர் எல்லாரும் இருந்தாருன்னு எனக்கு பெரிய நம்பிக்கம். அப்படி இப்போ நான் பண்ண படம் பைசா வசூல் அதையும் முடிஞ்சிச்சு. எதுக்கெல்லாம் எல்லாருக்குமே இவரு பெரிய படம் பண்ணப்புறமா பெரிய எந்த மாதிரி படம் பண்ணும் அது பெரிய டவுட்டு. இதுக்கு அந்த டவுட் இல்லை. இதுக்கு என்ன நம்ம அபிமானிகள் பிரேட்சகர்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லா படம் அவர் கேள்விப்பட படம் என்ன அவருக்கு படம்ல வேணும் அந்த கொடுத்தா இதுக்கான வி ஆர் எவ்ரிடே கம்யூனிட்டி அந்த மாதிரி கொடுத்தா அது அப்பா ரெண்டு எனக்கு வந்த தைரியம். அது அப்பதான் முதல்ல புதுவா படம் எல்லாம் பண்ணிட்டாரு, எல்லாரும் பார்த்துட்டாரு, அவருக்கு இன்னும் தைரியம் கொடுத்துட்டாரு. அப்படியே இப்போ பைசா வசூல் அப்புறமா இப்போ நம்ம ருக்மணி புத்திர கே ரவிக்குமார் சார் டைரக்ஷன்ல இப்போ சி கல்யாண் சார் ப்ரொடியூசரா அவர் படம் ஆரம்பிக்க போறேன். இங்கே தான் தமிழ்நாடு தான் ஷூட்டிங். இந்த கும்பகோணம் 40 days ஷூட்டிங் இருக்கு. ஸோ எல்லாரும் இந்த பிரேட்சக தெய்வம் ஆசிசு அப்பா அம்மா ஆசிசு அப்புறமா என் அபிமானிகள் சப்போர்ட் எப்பவுமே இருக்கு. அதுதான் எனக்கு தைரியம். இந்த படம் தமிழ்ல இல்ல நான் சொல்றேன் எல்லா லாங்குவேஜஸோட இந்த படம் வேணும். எதுக்குன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு தெரியணும். இப்போ பார்த்தா அவர் இந்த பிஸி லைஃப்ல கேட்ஜெட்ஸ் பிடிச்சி கையில் அவருக்கு டைமே இல்லை இந்த மாதிரி கதை தெரிஞ்சுக்கொண்டதுக்கு இல்லைன்னா பார்க்கறதுக்கு. ஸோ இந்த அம்மா அப்பா எல்லாரும் தான் உங்களோட டியூட்டி. அது அவள் எல்லாருமே இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அம்மா அப்பா அண்ணா நம்ம முன்னாடி இருந்த தெய்வம். அது அவருக்கு தெரியணும். தெரிஞ்சு இப்படியே நம்ம இந்த கல்ச்சர் நம்ம ட்ரெடிஷனும் முன்னாடிக்கு போகணும். அந்த தெய்வம் ஆசிஷம் எப்படி இருக்கணும், எல்லாருமே நன்றியா இருக்கணும் தெரிஞ்சிச்சு. எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு சக்சஸ் பண்ணுறதுக்கு வந்த எல்லாருமே அப்படியே பாத்திரிகைகள் அபிமானிகளுக்கு அப்புறமா தம்பி லட்சுமிபுத்திர கார்த்திக்கு அப்படியே ருக்மணி புத்திர கே ரவிக்குமார் சாருக்கு எல்லாருக்குமே ధన్యవాదాలు తెలిపి ఎవరమ్మా? మైకల్, మదన్, కామరాజు. ఏం చేస్తుంటావు? నేను మీ ఫేవరెట్ ఆర్జెట్ తోప్పుగాడు మైక్. దీనికి పని రాదు, వాడికి దీన్ని పడేయడం రాదు. నాకేమో ఈ జాబ్ తప్ప ఇంకో జాబ్ రాదు. గాలికి తిరుగుతా, దమ్ము మందు కొడతా, వచ్చిపోయే అమ్మాయిలకి బీట్లేసే బేవార్స్ బ్యాచ్ అని చెప్పొచ్చు కదా.